பால் கேசரி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை வந்து வறுத்து வச்சுருக்கேன். கூடவே அதே பேனில் ஒரு 1/4 கப் வந்து அவல் எடுத்திருக்கேன். அதையும் வறுத்துக்கோங்க. திரும்ப அதே பேனில் ஒரு 1/4 கப் ரவை, இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவலை வந்து இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே இந்த ரவையும் அவளும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இது ரெண்டுமா சேர்த்து ஒரு 1/2 கப் வந்தது. அதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஒரு 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். 1:3 டைம்ஸ் வந்து பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்து வரணும். இந்த சூடான பால்லே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து அந்த பாலை வந்து நல்லா விட்டிங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இது வந்து ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் இங்கே நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ரவையையும் அவளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது செய்யும்போது அடுப்பை நல்லா சின்னது பண்ணிக்கோங்க. இது நல்லா கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கலரி விட்டு அது வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இங்கே வந்து 1 கப் சர்க்கரை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி குங்குமப்பூ பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள், அப்புறம் வறுத்து வச்ச நட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நெய், 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட பால் கேசரி ரெடி. இதை நீங்கள் முழுக்க முழுக்க ரவையிலையும் பண்ணலாம், இல்லை முழுக்க முழுக்க அவல்லையும் பண்ணலாம். நான் ரெண்டுமா சேர்த்து செஞ்சுருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஏதாவது ஒரு நாள் கிழமை நெய்வேத்தியத்துக்குனா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூஷுவல் ரெசிபியை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.